அம்மையே அப்பா உப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே. அந்த ஆழ்மனதில் சிவனை சிக்கென பிடிப்பாருக்கு எந்த ஒரு பக்தி பரவசத்துடன் அந்த லிங்கோத்பவர் காலத்தை வழிபாடு செய்யும் போது மேன்மை பொருந்திய வாழ்வு அமையும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு கடாட்ச சித்திரஸ்து. த்ரயம்பகம் யசாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீயமாமிருதாத். இந்த மகா சிவராத்திரியினுடைய அந்த விரத மகிமை, அந்த விரதத்தினால் ஏற்படுகின்ற நன்மை, அந்த இந்த விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கலாம், அது எப்படி இருக்கணும், அது எவ்வாறு இருக்கணும், எவ்வாறு அதை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். சாதாரணமாக நம்ம விரதம் அப்படின்ற உடனே சாப்பிடாமல் இருக்கணும், பட்னியாக இருக்கணும், இதெல்லாம் அப்படியே ரொம்ப கடைப்பிடிக்கணும். ஆனால் நேமப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவனை வழிபாடு செய்யும்போது மட்டும் மிகுந்த எச்சரிக்கையுடன் நம்ம வழிபாடு செய்யணும். ஏன்னா நம் உடல், மனம், புத்தி, சித்தம், ஆத்மா இவை அனைத்திலும் கலந்திருப்பவர் சிவனே. அந்த சிவனை வழிபாடு செய்யும் போது நம்முடைய ஆழ் மனதில் அந்த சிவனை இறுக்கி பிடிக்க வேண்டும். மாணிக்கவாசகர் இதை ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல்ல சொல்வார். அம்மையே அப்பா உப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழு தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே அப்படின்னு சிவபெருமானை சிக்கென பிடித்தேன் அப்படின்னு அந்த மாணிக்கவாசக பெருமானின் வைர வரிகளில் அவ்வளோ விஷயங்கள் புதைந்திருக்கிறது. அந்த ஆழ்மனதில் சிவனை சிக்கென பிடிப்பாருக்கு எந்த ஒரு காரியமும் அவங்களுக்கு தடைக்கல்லே கிடையாது, தடை அப்படின்றதே கிடையாது. எல்லாமே வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றக்கூடிய நபராகத்தான் இருப்பார்கள் அந்த சிவனை சிக்கென பிடித்தவர்கள் அனைவரும். இந்த சிவபெருமானுடைய அந்த வழிபாடு, அவருடைய தாத்பரியம் அளப்பரியாதது. அந்த மகா சிவராத்திரியுடைய மகத்துவம், ஒவ்வொரு மாதமும் வருகின்ற தேய்பிறை சதுர்தசியிலையும் விரதம் இருந்து வழிபாடு செய்ய நம்முடைய கர்ம வினைகள் தீரும் என்பது ஆன்றோர்களின் வாக்காக இருக்கிறது. அது மாதிரி அந்த மகா சிவராத்திரியில் 4 கால பூஜை, அந்த 4 கால பூஜையில் முதல் காலம் பார்வதி அம்பிகை வழிபாடு செய்து சுவாமியை அடைந்ததாக ஐதீகம். இரண்டாவதாக மகாவிஷ்ணு வழிபாடு செய்து பேறு பெற்ற சிவனை அடைந்ததாகவும் அவருடைய அருள் பெற்றதாகவும் ஐதீகம். மூன்றாவது காலமாக காளி தேவி சிவனை வழிபாடு பூஜித்து பேறு பெற்றதாக ஐதீகம். 4ஆம் கால பூஜையில் பித்ருக்களும் ஆத்மாக்களும் வழிபாடு செய்து அவருடைய அருளை பெற்றதாக ஐதீகம். இதற்கு இடையில 11:30 12:30 மணி வரை, அதாவது அந்த 1 மணி நேரம் லிங்கோத்பவர் காலம் எனப்படுகிறது. அந்த லிங்கோத்பவர் காலம்தான் அடிமுடிக்கான அண்ணாமலை, அந்த திருவண்ணாமலையில் நிகழ்ந்த நிகழ்வாக இன்றளவும் நம்மால் போற்றப்படுகிறது. பக்தி பரவசத்துடன் அந்த லிங்கோத்பவர் காலத்தை வழிபாடு செய்யும் போது மேன்மை பொருந்திய வாழ்வு அமையும் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த லிங்கோத்பவர் காலம் என்பது எல்லா சிவாலயங்களிலும் பின்னாடி கோஷ்டமூர்த்தி அப்படின்னும் போது அந்த மூலவருக்கு பின்னாடி லிங்கோத்பவர் அந்த ஒரு சிலையினுடைய அமைப்பு, மேலே அன்னப்பறவையை பொறித்திருப்பார்கள், கீழே கூர்மாவதாரத்தை அந்த பன்றி ரூபத்தை பொறித்திருப்பார்கள். இந்த பிரம்மதேவன் அப்படி அவர் வளர்ந்த ஜடமுடியை அன்னப்பறவையாக பறந்து 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 அவர் சோர்வுற்ற நேரத்தில் தாழம்பூ என்னும் அந்த புஷ்பம் எதிரில் வருகிறது.
என்ன பிரம்மதேவரே அப்படின்னு அவர் அந்த புஷ்பம் கேட்கும்போது இவர் சொல்கிறார், தாழம்புவே நீ போயிட்டு சுவாமி கூட சொல்லு, நான் வந்து முடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அப்படி சுவாமிகிட்ட போய் அந்த தாழம்பு சொல்கிறது, இந்த மாதிரி பிரம்மதேவர் உங்களுடைய முடியை பார்த்து விட்டார், முகத்தை பார்த்து விட்டார் அப்படின்னு. அவர் சிவன் கோபம் அடைந்து அந்த தாழம்புவுக்கு அந்த பூஜையில் இடமில்லாமல் ஒரு சாபத்தையும், பிரம்மனுக்கு உலகில் எங்கும் கோவில்கள் இல்லாத ஒரு சாபத்தையும் கொடுக்கிறார். அப்போது அவருடைய அஞ்ஞானம் விலகி, அதாவது நான் செய்த தவறு, என்னுடைய அந்த அகங்காரம் அகன்று இந்த பிரம்மாவும் இந்த விஷ்ணுவும் இவர்கள் இருவரும் சிவனிடம் அனுக்கிரகம் பெறுகிறார்கள் என்பதே இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரியினுடைய தாத்பரியம். மேலும் பல நன்மைகளை பெற, உலகுக்கு நன்மைகள் அளிக்க அனுகிரகம் பொருந்திய இந்த நாளாக நம்முடைய சான்றோர்கள் நமக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார். இப்போ இந்த பூஜை முறையை பற்றி நம்ம பேசலாம். அதாவது சிவராத்திரி அப்படின்னாலே மாலை 6 மணியிலிருந்து அதிகாலை 6 மணி வரை, அதாவது மாலை 6 மணிக்கு ஆரம்பித்த முதல் கால பூஜை 9 மணிக்கு நிறைவுறும். இந்த காலத்தில் யார் ஒருவர் சிவனை வழிபாடு செய்து அபிஷேகத்தை பார்த்து கண்ணார பார்த்து நெஞ்சார நினைந்து மனதார அவருடைய அந்த அர்ப்பணிப்போடு யார் ஒருவர் அந்த பூஜையில் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கல்வி, செல்வம், வீரம், அதாவது முப்பெரும் தேவியரனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். மேலும் இந்த காலத்தில் பார்வதி தேவி இந்த சிவனை வழிபாடு செய்து பேறு பெற்றதாக ஐதீகம். இதற்கு அடுத்ததாக மகாவிஷ்ணு, அந்த மகாவிஷ்ணு 9 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் அந்த மகாவிஷ்ணு பூஜித்து பேறு பெற்றதாக ஐதீகம். இந்த காலத்தில் யார் ஒருவர் சுவாமியை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் கண்ணார பார்த்து நெஞ்சார நினைந்து மனதார உருகி சிவசிவா 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 என்னும் நாமத்தை ஜபம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அளவற்ற செல்வம் பெருகி எப்போதும் அவர்களை விட்டு மகாலட்சுமி அகலாத விலகாத ஒரு நன்மையை பெறுவார்கள். அடுத்ததாக லிங்கோத்பவர் காலம். அந்த லிங்கோத்பவர் காலத்தில் வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களுடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமானதாக இருக்கும் என்பது ஆன்றோர்களுடைய வாக்காக இருக்கிறது. இது எப்படி அப்படின்னாக்கா, நவக்கிரக தோஷம், செய்வினை கோளாறுகள், மேலும் அந்த நமக்கு ஏற்படுகின்ற தடைகள் விலகி துஷ்ட தேவதைகளினுடைய துஷ்ட கிரகங்களுடைய அந்த தோஷங்கள் விலகி நமக்கு மென்மேலும் வாழ்க்கையில் மேன்மை பொருந்திய ஒரு வாழ்வு அமையும் என்பது நம்முடைய முனிவர்களுடைய வாக்காக இருக்கிறது. அடுத்தது 3வது காலம். அந்த 3வது காலத்தில் வழிபாடு செய்யக்கூடிய அந்த காளி அம்பிகை, அதாவது நாம் எல்லோரும் இந்த அம்பிகை வழிபாடு யாரெல்லாம் செய்கிறார்களோ அந்த அம்பிகை வழிபாடு, அதாவது நிறைய பேர் லலிதா உபாசனை இருப்பாங்க, லலிதா அம்பிகை வழிபாடு செய்வாங்க, பாலா திரிபுர சுந்தரியினுடைய வழிபாடு செய்வாங்க, சாக்ஷாத் அந்த சக்தி வழிபாடு மட்டுமே செய்யக்கூடிய நபர்கள் இந்த காலத்தில் வழிபாடு செய்யும்போது மேலும் அவர்களுக்கு இந்த சக்தி பல மடங்கு பெருகி வாக்குவன்மை, அந்த தொலைநோக்கு பார்வை, முக்காலமும் அறியக்கூடிய அந்த ஒரு தாத்பரியம், அந்த முனிவர்களுடைய தத்துவத்தை பெறுவார்கள். மேலும் அந்த குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய அந்த பாலா திரிபுர சுந்தரினுடைய அருள் நம் காதில் நின்று பேசுவார். அவ்வளோ ஒரு அற்புதமான இந்த 3ஆம் காலம் பூஜை, சிவனுடைய அந்த அதி அற்புதமான பூஜை. இதற்கு அடுத்ததாக 4வது காலம். அந்த 4வது காலத்தில் அந்த பூஜையை செய்யக்கூடிய அந்த கண்ணார காணும்போது பக்தர்கள் அனைவருக்கும் அந்த பித்ரு தோஷம், ஏன்னா பித்ருக்கள் தான் வழிபாடு பண்ணதை ஐதீகம், அந்த பித்ரு தோஷம் நீங்கும். நம்ம எல்லாம் ஒரு மாதம் வந்து சிரார்த்தம் பண்ணுவோம், காரியம் செய்வோம், திதி செய்வோம். யாராலையும் சில பேரெல்லாம் செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாத அன்பர்களுக்கும் அன்று 4ஆம் கால பூஜை செய்யும்போது பித்ரு தோஷம் அகன்று அவர்களுக்கு பல பல நன்மைகள், அந்த அளப்பறியாத நன்மைகளை அந்த சிவபெருமான் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் நாமும் இதை கவனமுடன் இந்த சிவராத்திரி பூஜையை செய்யும்போது நமக்கு பல பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் அனைவரும் இந்த சிவராத்திரியினுடைய வழிபாடை செய்யலாம். மேலும் பல அற்புதங்களை நாம் பெறலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.